இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரபு, அங்க பாரு, அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல. நீ வாமா போலாம். வா. ஹாய் பிரபு, வாங்க. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பிரபு, டாக் ஆஃப் த டவுன் நீங்க தான். எந்த மீட்டிங் போனாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். மிஸ்டர் சிதம்பரம், பிரபுவை தெரியும்ல? இந்த இயர் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்ட பிரபு தான் வாங்கினாரு. ஓ, இப்ப அந்த செங்கல்பட்டு ஃபேக்டரி விஷயத்துல அவர் எடுத்த முடிவை ஊரே பாராட்டிக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? கங்க்ராட்ஸ் பிரபு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறதுக்கு மட்டும் நீங்க உதாரணம் இல்ல, ஒரு நல்ல மனுஷனும் பேர் வாங்கியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே, வரேன் சார். வரேன் சார். வாங்க. வரேன் சார். வரேன் பிரபு. பாய் சார். வரேன் பிரபு. வரேன் பிரபு. பாய் சார். வரேன். வாங்க. போலாம் வா. இருமா போலாம். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? என் கையை வச்சே என் கண்ணை குத்துவீங்களா? சூப்பர் 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 சார். என் வைஃப் கையை வச்சு என் கண்ணை குத்தல, என் கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க. அதனால வந்ததுதான் தோ அவங்க என்ன புகழ்ந்துட்டு போறதும், இன்னைக்கு சிட்டியே என்னை பத்தி பேசுறதும். சார், நல்ல உங்களுக்கு கெட்டது நினைச்சா கெட்டதும் நல்லதா மாறிடும். அது உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இனிமேலாச்சு நல்ல புத்தியோட இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அது இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அந்த கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீ வாமா. ஹாய். ஹாய். ஏ சௌமியா, என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? சித்தப்பா ஆபீஸ்ல இல்லையே, சைட்டுக்குள்ள போயிருக்காரு. இல்ல, நான் அப்பாவை பார்க்க வரல. ஓ, பிரபு கூட ஆபீஸ்ல இல்லையம்மா? நான் கதிர் சாரை பார்க்க வந்திருக்கேங்க. கதிர் சாரா? அது எப்போயில இருந்து? அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டியூஷன் எடுத்தாரு. ஓ, அப்படி சாரா டீச்சர். ஓகே ஓகே. இந்த நேரம் பிஸியா இருப்பானம்மா. என்ன விஷயமான பார்க்க வந்திருக்க? இல்ல, எக்ஸாம் வருது, பாடத்துல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் அவர்கிட்ட போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அவன் கேபின்ல தான் இருக்கான், போய் பார்த்துட்டு போ. சரி. சௌமியா, என்ன விளையாடுறியா? லவ் பண்றேன். நீ சௌமியா, இது யார் ஆபீஸ் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஆபீஸ் தான். எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சௌமியா, புரிஞ்சுக்கோ சௌமியா. உங்க அப்பா எப்ப வேணாலும் வரலாம். வந்தா உனக்கு தான் பிரச்சனை. ஓ, எனக்கு தானே பிரச்சனை? அட, நானே அத பத்தி கவலைப்படல. நீயே இவ்ளோ பயப்படுற? பாக்கட்டும், பெரிய பிரச்சனையாகட்டும். பிரச்சனையானா தானே ஒரு முடிவு கிடைக்கும். கரெக்டா ஆபீசர்? இந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி மெயில் பண்ணு. ஓகே சார். ஓகே. விக்னேஷ், வேளச்சேரி ஃபைல் எங்க இருக்கு? கதிர்கிட்ட இருக்கு. கதிர் எங்க இருக்கான்? அவன் கேபின்ல தான் இருக்கான்.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா, நான் தான் வர சொன்னேன். சௌமியா, 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 சௌமியா. என்னங்க என்ன ஆச்சு? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அவ எங்க போறா, என்ன பண்றான்னு பாக்குறதோட என்ன வேலை உனக்கு? ஆமா, எதுக்கு அவளை வெளியில அனுப்புற? இல்லங்க, அவ படிக்கணும்ல. இழிச்சா, அவ எங்க படிக்கிறா? படிக்கிற மாதிரி நடிக்கிறா அவ. அந்த குப்பத்து பையனை பாக்குறதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான். நான் எதையும் சாதாரணமா எடுத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காள் அவ. இனி அவளை என்ன பண்ற பாரு. இனி அவனை பாக்குறதுக்கு போனான்னு தெரிஞ்சது, ஒன்ன ரெண்டா வெட்டுவேன். சொல்லு சௌமியா. கதிர், நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரணுமே. என்ன விளையாடுறியா? திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ உடனே வீட்டுக்கு வரணும். விளையாடாத சௌமியா, போன வை. ஏன் போனையே கட் பண்றியா? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏதாவது சந்தேகம்னா ஆபீஸ்க்கு போய் கேட்டு வந்துரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேணும் தான் பயமா இருக்கு. கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு.